பழைய சோறா? ஐயோ, நான் மீல்ஸே சாப்பிட்டதில்லை. அதுவும்லே பழைய சோறா? வேண்டவே வேண்டாம். இந்த காலத்து இளைஞர்கள்தான் இப்படி என்று இல்லை. சங்க காலத்திலேயே சின்ன சின்ன சிறுவர்களே பழைய சோறா வேண்டாமே என்று வெறுத்து ஓடி உள்ளனர். பழைய சோறை வெறுத்து ஒதுக்கி அதற்குப் பதிலாக மாற்று உணவாக மொறுமொறுப்பான உணவுகளை தேடி அலைந்த இளைஞர்களைப் பற்றிய குறிப்பு பெரும்பானாற்றுப் படையில் வருகிறது. கருங்கைவிலை வினிநிற்காதலம் சிறார் பழஞ்சோற்று அமலை முனை வரம்பில் புதுவை வேந்த கவி குடில் ஒன்றில் அவள் எரி உலக்கை பாடு விரந்து கொடுவாய் கிள்ளை படுபாகை வெறும் நீங்காயாணர் வாங்கு கதிர் கழனி. கிள்ளை என்றால் கிளி என்று பொருள். கிளி வந்துவிட்டால் அதன் பின்னர் அதன் இனிய மொழியும் சொல்லாமல் போனால் எப்படி? அதனைத் தேடிப் பிடிக்க நாம் கிமு காலத்திற்குச் செல்ல வேண்டும். இதோ திருவாளர் பாண்டியன் மாறன் வழுதியின் வரிகள் நற்றிணையில். தலைவியின் மேனி மலையில் அன்று பூத்த குறிஞ்சி மலர் போன்று இருந்ததாம். மலரே, குறிஞ்சி மலரே என்றெல்லாம் பாடியிருப்பார் காதல் கொண்ட தலைவன். கண்களைப் பார்க்கிறான். நெய்தல் மலரின் 2 பெரிய ஈரமான இதழ்கள் இணைந்து இருப்பது போல் இருந்ததாம். பார்க்கும் இடமெல்லாம் மலர்களா? மயில் தோகை போன்ற தோற்றம். பேசுவது கிளியா? என்று முதலில் கேட்டவர் இந்த கவிஞர்தான். மூங்கில் போன்ற தோள், ஓவியப் பாவை போன்ற அழகு, இவளது தாயே மறக்க முடியாத மனம் கமழும் கூந்தல். இப்படி தலைவன் பாராட்டியதை தோழி தலைவியிடம் சொல்கிறாள். நீள்மலை கலித்த பெரும் குறிஞ்சி நாள் மலர் புரையும் மேனி பெருச்சுனை மலர் பிணைத்தன்னமா இதழ் மழைக்கண் மயிலோரன்ன சாயல் செந்தார் கிளியோரன்ன கிளவி பனைத்தோ கிள்ளை என்றால் கிளி, கிழவி என்றால் மொழி. கிள்ளையினையும் கிழவியினையும் தனித்தனியே பார்த்தோம். இப்போது நாம் தாயினையும் கிழவியையும் ஒன்றாக தாய்க்கிழவி என்று பார்ப்பது போல் கிள்ளையினையும் கிழவியினையும் ஒன்றாக கிள்ளை கிழவி என்று எங்காவது இருக்கிறதா என்று பார்ப்போம். அந்த தேடல் முயல்வு நம்மை கம்பனிடம் கொண்டு வந்து நிறுத்தியது. கம்பன் இருட்டாய் இருக்கும் வானத்தை நோக்கிப் பார்க்கிறான். அங்கே யாரோ கோலம் போட ஏதுவாய் வைத்த புள்ளிகள் போல் நட்சத்திரங்களாம். கம்பன் பார்வை வானத்தை நோக்கி இருந்தாலும் ஒரு நொடியில் எதிர் வீட்டு கோலம் பார்க்க நம்மை பூமிக்கு அழைத்து வருகிறது பாருங்க. அவன்தான் கம்பன். மீண்டும் வானத்து நிலாவைப் பார்க்கிறான். பூமியின் வெள்ளிக் கும்பம் போல் இருக்காம். அந்த கும்பம் மங்களகரமாயிருக்க விருந்த பானைகள் வைத்தால் நன்றாக இருக்குமே. ஆகாயம் நோக்கி மீண்டும் பார்க்கிறான். நிலவு தரும் ஒளிக்கற்றை அப்படித்தானே இருக்கு. அதெல்லாம் சரி. நிலவே இப்படி என்றால் என் தலைவியே என்னென்பேன்? கிள்ளைக்கிழவி என்பேன் என்று தன் தலைவியான சீதையின் பெயரை மறைத்துக் காட்டி பாடல் தந்துள்ளார் கம்பர். 635 பாலகாண்டம் மிதிலைக் காட்சிப் படலம்.
கங்கு நல்லில் சிறந்த இருடு பிழம்பை நக்கி நிமிரும் நிலாக்கற்றை கிள்ளை கிளவிக்கு எண்ணாம் கொல் கீழ்ப்பால் திசையின் இசை வைத்த வெள்ளி கும்பத்து இளங்கமுகின் பாலை போன்று விரிந்துள்ளதா ஓ